அன்பர்களே, இன்று தை 2வது வெள்ளி, வசந்த பஞ்சமியும் கூட. உஜ்ஜயினி ஹர்சித்தி மாதா மந்திருக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் உஜ்ஜயினி ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹர்சித்தி மாதா என்றால் அனைத்து வெற்றிகளையும் தரவல்லவள் என்பது பொருளாகும். இவளை பற்றி ஸ்கந்த புராணம், நாரத புராணம் போன்றவை புகழ்ந்துரைக்கின்றன. உஜ்ஜயினியை ஆண்ட விக்ரமாதித்தனின் குலதெய்வம் இவள்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் ஜராசந்தனோடு போர் புரிவதற்கு செல்லும் முன் ஹர்சித்தி மாதாவையே வணங்கி சென்றார் என்பது தலபுராணம். உஜ்ஜயினி ஹர்சித்தி அம்பா, மங்கள கண்டகி, திரிசக்தி, பாலகுமாரி, வைஷ்ணவி என்றெல்லாம் இவள் அழைக்கப்படுகிறாள். உஜ்ஜயினியில் க்ஷிப்ரா நதிக்கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ராம்காட் படித்துறையில் உள்ளது. சக்தி பீடங்களில் இது 13வது சக்தி பீடம். சதி தேவியின் முழங்கை விழுந்த இடம். விக்ரமாதித்த மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கு கோவில் கொண்டாள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விக்ரமாதித்தன் இந்த தேவிக்கு தனது சிரசை பலியாக தருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் சிரம் உடனே வந்து ஒட்டி கொள்ளுமாம். 12வது முறை சிரம் ஒட்டி கொள்ளவில்லை. அதுவே அவன் ஆயுள் முடிவுக்கு அடையாளமாகியதாம். சண்டன், பிரச்சண்டன் ஆகிய அரக்கர்கள் கைலாயத்தை தமது உரிமையாக்கி கொள்ள எண்ணினர். உடனே சிவபெருமானின் ஆணையின் வண்ணம் பார்வதி சண்டியாகி அன்னபூரணி காளி அம்சங்களோடு தோன்றி அந்த இரு அரக்கர்களையும் அடித்தாள். ஹர்சித்தி என்னும் பெயரையும் பெற்றாள். இந்த ஆலயத்தில் 51 அடி உயரமுள்ள 2 தீபஸ்தம்பங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 1111 விளக்குகள் பொருத்த பெற்றுள்ளன. இதை விக்ரமாதித்தன் நிறுவியுள்ளார். இப்போதுள்ள ஆலயம் 2000 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் ஆகும். சதுர வடிவில் அமைந்துள்ள ஆலயம். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வாயில் உண்டு. கருவறையில் ஹர்சித்தி மாதா வீற்றிருக்கிறாள். அன்னையை மஞ்சளும் செந்தூரமும் சேர்ந்த கலவை அலங்கரிக்கிறது. டமருகம், கமண்டலம், கத்தி, பெரிய பாத்திரம் ஆகியை தாங்கிய 4 கரங்களோடு காட்சி தருகிறாள். கருவறையை சுற்றி அன்னபூரணி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி சன்னதிகள் உள்ளன. ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரம் உள்ளது. மகா மாயாவிற்கும் தனிச்சன்னதி உள்ளது. இந்த சன்னதி ஒரு குகையில் உள்ளது. பக்தர்கள் சாளரத்தின் வழியேதான் தரிசிக்கலாம். இந்த சன்னதியில் உள்ள விளக்கு பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது தனி சிறப்பு. சிவபெருமான் இங்கு கார்கோடேஸ்வரர் என்னும் பெயரில் சன்னதி கொண்டுள்ளார். இவரை வழிபட்டால் நாகதோஷங்கள் அகன்றிடும். பவகுண்டம், புஷ்கரணி என்னும் 2 தீர்த்த குளங்கள் இங்கு உள்ளன. இவற்றில் நீராடினால் நோய் அகலும். குரு பூர்ணிமா, நவராத்திரி, நாகபஞ்சமி போன்றவை இங்கு விழா நாட்கள். சகல காரிய சித்தி அளிக்கும் உஜ்ஜயினி ஸ்ரீ ஹர்சித்தி மாதாவை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.